ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெற்றி குக்கிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லுக்கான கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு எலுமிச்சப்பழம், சிக்கன் மசாலா, கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு விழுது, ஃபுட் கலர். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு இதில் நான் கொஞ்சோட கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள். இதில் நான் காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் வரை நல்லா அடுப்புலேயே கிடக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்கும் உப்பும் மஞ்சளும் போட்டேன்னா இதுக்குள்ளே புழு ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வேகிட்டு இதை நம்ம இப்போ இறுதி எடுத்துக்கலாம். இதேமாரி கரண்டி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு தான் இதுக்கு கூடிய மிக்ஸ் எல்லாம் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வரப்புக்கு தகுந்த வத்தல் பொடி போட்டுக்கோங்க. இதில் நான் கொஞ்சோட எலுமிச்சப்பழம் புழிஞ்சிக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அடுத்தது சிக்கன் மசாலா பொடி, ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், உப்பு கொஞ்சோலே போடுங்க. ஏன்னா நம்ம தண்ணியில் விட்டு கொதிக்க வைக்கும்போது கொஞ்சோல கல் உப்பு போட்டோம். அதனால் ஒரு பிஞ்சளவுக்கு போட்டால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோல மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோல தண்ணி ஊற்றிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயை நல்லா வடிச்சுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பை, see you.